வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. இயற்கை வேளாண் உற்பத்தியில் வெற்றி கண்ட விவசாயி டிடி சுப்பு. இவர் காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் தாலுகா ஜமீன் எண்டாத்தூர் கிராம விவசாயி ஆவார். பாரம்பரிய முறையில் முழுக்க முழுக்க இயற்கை வேளாண்மை செய்து வரும் இவர் மண் வளம், நீர்வளம், தயாரிக்கும் உணவில் விஷமில்லாமல் இருப்பதற்காக இயற்கை வேளாண்மையில் மாடுகளில் கிடைக்கும் சாணம், கோமியம் இவற்றினை பயன்படுத்தி ஜீவாமிர்த கரைசலை தயாரித்து பயிர்களுக்கு இட்டு வேளாண்மையில் அதிக மகசூலை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, இப்போ முழுக்க முழுக்க நான் நாட்டினுடைய இது கருதி சுற்றுப்புற சூழல் மாசுபடக்கூடாது அப்படின்ற காரணத்தினால மண் வளம், நீர் வளம், அதுக்கப்புறம் நம்ம தயார் பண்ணுற உணவுப் பொருள்கள் விஷம் இல்லாமல் இருக்கணும்னுட்டு மொத்தத்துலேயுமே ஆர்கானிக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக பண்ணணும்னு போனதா நம்ம கூட இருக்கிறது முக்கியமான ஜீவராசி மாடு. அந்த மாடால் என்னன்னா நமக்கு தேவையான நிலத்துக்கு மண் வளம் கொடுக்கறதுக்கு சாணம், கோமியம், பஞ்சகவியம் பண்ணுறதுக்கு எடுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாட்டுக்காக கோஃபோர்னு ஒரு தீவன புல்லை போட்டிருக்கோம். அப்புறம் வேலி மசாலான்னு ஒன்று போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்களா என்கிட்ட பலவிதமான இலை தழை எது களைன்னு நினைக்கிறனோ அதெல்லாம் ஒரு 2500 லிட்டர் தண்ணி கொள்ளளவு உள்ள ஒரு சிமெண்ட்டு தொட்டி இருக்குது. அதுங்களில் எடுத்தாந்து போட்டு அது கூட மாட்டு கோமியம், வெல்லம், கொள்ளு மாவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோமியம் இதெல்லாம் கலந்து ஜீவாமிர்தம் மாதிரியே ஒரு உரக்கரைச்சல் தண்ணி திரவமாக தயார் பண்ணுறேன். அதை அந்த கோஃபோர் புல்லு கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் வெளியிருந்து வரவங்கெல்லாம் எங்கள் புல் இப்படி இல்லை அப்படிங்கிறாங்க. காரணம் என்னன்னா இயற்கையில் இந்த மாட்டு சாணம், கோமியம், அப்புறம் இந்த கொள்ளு மாவு, வெல்லம், இன்னும் இருக்கிற ஏக இலைகள் என்னென்ன இலை கிடைக்குதோ பச்சை இலைகள் அவ்வளையும் கொண்டு வெட்டி அதில் போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எது பண்ணாலுமே எங்கள் வீட்டுக்கு தேவையான முதல்ல வண்டை, கத்திரி, முருங்கை, இந்த மாதிரி தக்காளி, இந்த புடலை, பாகல், இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் வீட்டுக்குள்ளே எங்களுக்கு தேவையான தயார் பண்ணுறதுக்கு அங்கங்கே பிட்டாக வச்சுருக்கேன், போட்டிருக்கோம். அதுக்கு பூரா முழுக்க முழுக்க இயற்கை உரங்கள் தான். அந்த இயற்கை உரம் என்ன போடுறோன்னா பஞ்சகவியம் கொடுக்குறேன். பஞ்சகவியத்தை தயார் பண்ணுறதுல எனக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு சிறப்பான நிபுணர்ன்ற மாதிரியே ஒருத்தர் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஏன்னா எந்த காரணத்தை கொண்டும் நான் ப்ராசஸ் தவறாத அந்த இயற்கை பசுமாடு, இயற்கை புல்லை மேய்ஞ்சி வர்றது, அந்த பசும்பால், தயிர், நெய் இதெல்லாம் மொத்தமே இயற்கையாக அந்த குறிப்பிட்ட காலம் பிரகாரம் பண்ணுறதுல அது நல்லா இருக்குதுன்னு மக்கள் வாங்கிட்டு போகிறாங்க. நான் விற்பனையும் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கும் தேவையான பயன்படுத்திக்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்களா ஜீவாமிர்தம்னு ஒரு கரைச்சல் தயார் பண்ணுறேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்களா அமிர்த கரைச்சல்னு ஒரு தயார் பண்ணுறேன். அப்புறம் மூலிகை பூச்சி விரட்டின்னு 5 இலை கரைச்சல்னு ஒன்று, 21 விதமான இலைகள் இருக்குது மக்கள் பயன்பாட்டுக்குள்ள ஒரு அதாவது இயற்கை வழி வேளாண்மைக்கு. அதில் எதையாவது ஒரு 5 புளிப்பு, தோப்பு, இனிப்பு, கசப்புன்ற மாதிரி 4 இலையை எடுத்து நல்லா
நல்லா இடித்து 5 கிலோ எடுத்து ஒரு 10 லிட்டர் கோமியத்தில் ஊற வைக்கிறது ஒரு முறை. ஊற வச்சும் போடலாம். அப்படி இல்லைன்னா நேரடியாக அவசரமாக இருக்குதுன்னா இடித்து அதை ஊற வச்சு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் பச்சை தண்ணியிலே கலந்து கூட விவசாயத்துக்கு பயிருக்கு அடிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மீன் அமிலம்னு தயார் பண்ணுறோம் சார். அது 1 கிலோ மீன் 1 கிலோ வெல்லம் எந்த காரணத்து கொண்டும் அதில் தண்ணியெல்லாம் கலக்கிறது கிடையாது. ஒரு 21 நாள் வச்சுருந்து அந்த அமிலத்தை எடுத்து நெல் பயிர்லேருந்து மொத்தத்துக்கும் அடிக்கிறோம். அந்த மீன் அமிலத்தினுடைய பயன் என்னன்னு சொன்னால் பார்த்திங்கன்னா ஒன்று பூச்சி விரட்டியாகவும் பயன்படுது, நமக்கு பயிருக்கு வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்குது. அது வளர்ச்சிக்கு நல்ல ஒரு இதுவாக இருக்குது. விவசாயத்துக்கு முக்கியமான இன்னொரு இடுபொருள் எதுன்னா பூமி வளமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா மண்புழு உரன்றது இன்றைக்கி உலகம் தழுவின அளவில் ஒரு பேச்சு. அதுவும் இந்தியாவில் இருக்குது. தமிழ்நாட்டிலையும் விவசாய பெருமக்கள் இப்போ கடைப்பிடிக்கிறோம். அது பார்த்திங்கன்னா ஆட்டு சாணம், மாட்டு சாணம், கோழி சாணம், கரும்பால கழிவு, அதுக்கப்புறம் நெல் விவசாயம் இந்த அரிசி ஆலையிலேருந்து அந்த சாம்பல் அதையும் எடுத்து எல்லாத்தையும் விகிதாச்சாரம் பிரகாரம் 1:2, 2:2, 1 அப்படின்ற மாதிரி ஒரு 5 விதமான பொருளையும் கலந்து இருக்குது பாருங்கள். இந்த மண்புழு உரம் தொட்டியில் போட்டு மண்புழு உரம் நாங்கள் தயார் பண்ணுறோம் சொந்தமாகவே. கேவிகேவினுடைய தொடர்பு இருக்கிறதுனால கேவிகேலேருந்து இந்த கோஃபோர் புல் விதக்கரணைக்கு அறிமுகப்படுத்தி சில விவசாய பெருமக்களை அனுப்புவாங்க. அவங்களுக்கு நாங்கள் இங்கேருந்து எடுத்து அதை 2 கண்ணுன்னு வச்சு துண்டு துண்டாக வெட்டி ஒரு கருணை ஒன்று 40 காசுன்ற முறையில் விற்பனையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பஞ்சகவியத்தை கூட சிறப்பாக எப்படி பண்ணுறன்றதெல்லாம் பொதுமக்களும் நிறைய பேர் பார்க்குறாங்க. அதுக்கு ஒரு கருவியை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி இன்னும் இருக்கிற ஏழை எளிய விவசாயிகளுக்கெல்லாம் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா டோர் டு டோர் போய் நாங்கள் அவங்களுக்கு ஆடு வளங்க, மாடு வளங்க, கோழி வளங்க, அசோலா வளங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கோழி வச்சு இருக்கிறவங்க, மாடு கறவை மாடு வச்சுருக்கவங்கலாம் அசோலாங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதங்க. மேலும் விவரம் பெற விவசாயி டிடி சுப்பு அவர்களை 096060612649 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது ஆலோசனை நேரம். நெல் சாகுபடியில் ஒற்றை நாற்றை பயன்படுத்தி இடைஉழவு செய்து நீர்மறிய நீர் கட்டி நல்ல வாளிப்பான பயிர்களை பெற்று வரும் சூழ்நிலையில் இதற்கு மாற்றாக திருந்திய நெல் சாகுபடி முறையில் தற்போதைய சூழ்நிலையில் கையாள வேண்டிய மாற்று தொழில்நுட்பங்கள் குறித்து தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலைய இயக்குனர் முனைவர் ஆர் ராஜேந்திரன் தரும் விளக்கம். இன்றைக்கு இந்த ஆலோசனை நேரம் பகுதியில் விவசாயிகள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை, அதாவது இந்த திருந்திய நெல் சாகுபடி முறையை பற்றி பேச ஆசைப்படுகிறேன். திருந்திய நெல் சாகுபடி என்பது எல்லா விவசாயிகளுக்கும் நன்கு தெரிந்த விஷயங்கள் தான். வயது மிகவும் குறைவாக உள்ள இளைய வயது நாற்றுக்களை, 15 நாட்களில் வயதுடைய நாற்றுக்களை அகல நட்டு ஒற்றை நாற்றாக நட்டு காற்றோட்டம் ஏற்படுவதற்காக இடையுழவு செய்து தண்ணீரை நீர்மறைய நீர் கட்டி வடித்து செய்யும்போது ஒரு நல்ல வாளிப்பான பயிரை பெற்று இதே திருந்திய நெல் சாகுபடியை விவசாயிகள் தற்போதைய சூழலில் மாற்றி அமைத்தும் சில முறைகளை கையாண்டு கடைபிடிக்கலாம். அதாவது இப்போ இயந்திர நடவு செய்கின்ற விவசாயிகள்லாம் இந்த இயந்திர நடவுக்கான பாய் நாற்றங்கால முறையாக இட்டு, இப்போ திருந்திய நெல் சாகுபடியில் ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ விதைன்னு சொன்னோம்னா, இதுவே பார்த்திங்கன்னா இந்த இயந்திர நடவுக்காக விடக்கூடிய பாய் நாற்றங்கால்களுக்கு அதில் உள்ள தொழில்நுட்பங்கள் சற்று மாற்றி அமையும், விதையினுடைய அளவு சற்று கூடும். அது அந்த முறையில் 2 கிலோ, இயந்திர நடவுக்காக இருக்கின்ற பாய் நாற்றங்காலுக்கு ஒரு 8லிருந்து 10 கிலோ விதை போதுமானது. இதை இந்த மாதிரி முறையில் விடப்படுகின்ற அந்த நாற்றுகளை 18 நாட்களில் வாளிப்பான நாற்றுகளை நாம் உற்பத்தி செஞ்சு கொடுத்தோம்னா விவசாயிகள் கண்டிப்பாக இந்த இயந்திரம் வைத்து நடும்பொழுது அதிக நாற்றுக்களை, ஒரு குத்துக்கு அதிக நாற்றுக்களை வைக்காமல் நாற்று பட்டை தட்டி இருக்கும்பொழுது கண்டிப்பாக அது 2-3ஆக குறைய வாய்ப்பு இருக்கிறது. இதே இயந்திர நடவு முறையில் வரிசையில் நட்டுவிட்டு இடையுழவு செய்வதற்கான சாத்தியக்கூறுகளும் இதில் இருக்குது. தண்ணீரை வடித்து கட்டுவது ஒரு பொதுவான பரிந்துரை. அது விவசாயிகள் பலரால் பள்ளக்கால் பகுதிகளில் செய்ய முடியாவிட்டாலும் குறுவை பட்டத்தில் இந்த
திருந்திய நெல் சாகுபடியை சிறப்பாக செய்வதற்கு, ஏன்னா மழை வந்து அந்த அளவுக்கு அதிகமாக பெய்யாது, நம்மளுடைய நீர் பராமரிப்பு ஒரு துல்லியமாக ஓரளவுக்கு செய்யக்கூடிய காலகட்டம் அது. அதனால் தண்ணீரை வடித்து கட்ட வேண்டியது ஒரு பொதுவான பரிந்துரை. ஆனால் இடையுழவு செய்வதற்கான ஒரு சூழல் இந்த திருந்திய நெல் சாகுபடி போலவே இந்த இயந்திர நெல் சாகுபடியிலையும் இருக்கிறது. இது போன்று விவசாயிகள் திருந்திய நெல் சாகுபடி முறையை செய்ய முடியாமல் பல்வேறு காலகட்டங்களில் உணரும் பொழுது இயந்திர நடவையே ஒரு மாற்றியமைக்கப்பட்ட திருந்திய சாகுபடி முறையாக ஓரளவுக்கு அதனுடைய கொள்கைகளை, அதாவது திருந்திய நெல் சாகுபடிக்கு நாம் சொல்லுகின்ற இந்த அகன்ற நடவு, இடையுழவு, இது போன்ற உழவியல் தொழில்நுட்பங்கள் எல்லாம் கடைபிடித்தால் திருந்திய நெல் சாகுபடிக்கு நிகரான நெல் மகசூலை எடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. தாங்களெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நேரடி நெல் விதைப்பு, சகதியில் நேரடி நெல் விதைப்பை பற்றி. அதிலும் வந்து இந்த இயந்திரத்தை வைத்து வரிசையில் வந்து விதைக்கும் பொழுது இடையுழவு இயந்திரத்தை வைத்து அதிலும் பயன்படுத்தி நாற்றுகளை நன்றாக இல்லாமல் களைத்தெறிந்து இல்லாத இடங்களில் நாற்றுகளை நட்டு பயிர் எண்ணிக்கையை நெருக்கமாக இல்லாமல் சற்று காற்றோட்டம் கிடைக்கின்ற அளவில் களைத்து விடுவதை செய்துவிட்டோம் என்னால் இந்த நேரடி நெல் விதைப்பு முறையிலையும் பார்த்திங்கன்னா இந்த திருந்திய நெல் சாகுபடி மாதிரியே ஒரு நல்ல ஒரு சூழலை பயிருக்கு உருவாக்கி செலவையெல்லாம் குறைத்து பண்ணலாம். ஸோ நான் இதுலேருந்து என்ன குறிப்பாக சொல்ல வரேன்னா, திருந்திய நெல் சாகுபடியை நாம் வந்து விவசாயிகள் அனைவரும் கடைபிடிக்கின்றார்கள், செய்கின்றார்கள். இதுவரை ஒரு காலகட்டத்தில் விவசாயிகளுக்கு இந்த திருந்திய நெல் சாகுபடியை அவர்கள் எண்ணிய வண்ணம் ஒற்றை நாற்று வைத்து வரிசையாக சதுர முறையில் இடமிட்டு நட முடியாத ஒரு காலகட்டத்தில் விவசாயிகள்லாம் வந்து மனந்தளராமல் இந்த இயந்திர நடவை எந்த அளவுக்கு சிறப்பாக செய்து இந்த திருந்திய நெல் சாகுபடியில் உழவியல் தொழில்நுட்பங்களை இதிலும் பயன்படுத்தி, அதேமாதிரி சகதியில் நேரடி விதைப்பு செய்து திருந்திய நெல் சாகுபடியோட தொழில்நுட்பங்களை இதிலும் பயன்படுத்தி பயிர் எண்ணிக்கை அதிகமாக இல்லாமல் களைத்து விட்டு பண்ணோம்னா கண்டிப்பாக திருந்திய நெல் சாகுபடிக்கு நிகரான மகசூலை விவசாயிகள் கண்டிப்பாக செலவையும் குறைத்து அதிக லாபத்தையும் பெறலாம். அது உழவியல் தொழில்நுட்பங்களை வந்து விவசாயிகள் அவங்களுக்கு அனுபவத்தில் நிறைய பேர் புதிய உத்திகளெல்லாம் கையாண்டு பண்ணுறாங்க. விவசாயிகளுக்கு இது ஒன்றும் புதிதல்ல. இது ஏன் இந்த ஆலோசனை நேரத்தில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, திருந்திய நெல் சாகுபடியை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஒரே நேர்கோட்டில் பார்க்காமல் மாற்றியமைத்தும் தன்னுடைய வயலில் இருக்கக்கூடிய சூழல், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வசதிகள், இதையெல்லாம் பொறுத்து மாற்றியமைத்து செய்தாலும் திருந்திய நெல் சாகுபடி முறையை ஓரளவுக்கு சிறப்பாக செய்து நல்ல மகசூலை பெறலாம், வருவாயை பெருக்கலாம். மேலும் விவரம் பெற முனைவர் ஆர் ராஜேந்திரன் அவர்களை 09443421207 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. இயற்கை வேளாண் உற்பத்தியில் வெற்றி கண்ட விவசாயி டிடி சுப்பு. இவர் காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் தாலுகா ஜமீன் எண்டாத்தூர் கிராம விவசாயி ஆவார். பாரம்பரிய முறையில் முழுக்க இயற்கை வேளாண்மை செய்து வரும் இவர் மண் வளம், நீர்வளம், தயாரிக்கும் உணவில் விஷமில்லாமல் இருப்பதற்காக இயற்கை வேளாண்மையில் மாடுகளில் கிடைக்கும் சாணம், கோமியம் இவற்றினை பயன்படுத்தி ஜீவாமிர்த கரைசலை தயாரித்து பயிர்களுக்கு இட்டு வேளாண்மையில் அதிக மகசூலை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது,
எல்லாத்தையும் விகிதாச்சாரம் பிரகாரம் 1:2, 2:2, 1 அப்படின்ற மாதிரி ஒரு 5 விதமான பொருளையும் கலந்து இருக்குது பாருங்கள். இந்த மண்புழு உரம் தொட்டியில் போட்டு மண்புழு உரம் நாங்கள் தயார் பண்ணுறோம் சொந்தமாகவே. கேவிகேவனுடைய தொடர்பு இருக்கிறதுனால கேவிகேலேருந்து இந்த கோஃபோர் புல் வித கருணைக்கு வந்து அறிமுகப்படுத்தி சில விவசாய பெருமக்களை அனுப்புவாங்க. அவங்களுக்கு நாங்கள் வந்து இங்கேருந்து எடுத்து அதை 2 கண்ணுன்னு வச்சு துண்டு துண்டாக வெட்டி ஒரு கருணை ஒன்று 40 காசுன்ற முறையில் விற்பனையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பஞ்சகவியத்தை கூட சிறப்பாக எப்படி பண்ணுறன்றதெல்லாம் வந்து பொதுமக்களும் நிறைய பேர் பார்க்குறாங்க. அதுக்கு ஒரு கருவியை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி இன்னும் இருக்கிற ஏழை எளிய விவசாயிகளுக்கெல்லாம் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, டோர் டு டோர் போய் நாங்கள் அவங்களுக்கு வந்து ஆடு வளங்க, மாடு வளங்க, கோழி வளங்க, அசோலா வளங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கோழி வச்சுருக்கிறவங்க, மாடு கறவை மாடு வச்சுருக்கிறவங்களாம் அசோலாங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதங்க. மேலும் விவரம் பெற விவசாயி டிடி சுப்பு அவர்களை 0996061264 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது ஆலோசனை நேரம். திருந்திய நெல் சாகுபடியில் ஒற்றை நாற்றை பயன்படுத்தி இடைஉழவு செய்து நீர்மறிய நீர் கட்டி நல்ல வாளிப்பான பயிர்களை பெற்று வரும் சூழ்நிலையில் இதற்கு மாற்றாக திருந்திய நெல் சாகுபடி முறையில் தற்போதைய சூழ்நிலையில் கையாள வேண்டிய மாற்று தொழில்நுட்பங்கள் குறித்து தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலைய இயக்குனர் முனைவர் ஆர் ராஜேந்திரன் தரும் விளக்கம். இன்றைக்கு இந்த ஆலோசனை நேரம் பகுதியில் விவசாயிகள்கிட்ட அந்த தயார் பண்ணுறதுக்கு அங்கங்கே பிட்டாக வச்சுருக்கேன், போட்டிருக்கோம். அதுக்கு பூரா முழுக்க இயற்கை உரங்கள் தான். அந்த இயற்கை உரம் என்ன போடுறோன்னா பஞ்சகவியம் கொடுக்குறேன். பஞ்சகவியத்தை தயார் பண்ணுறதுல எனக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு சிறப்பான நிபுணர்ன்ற மாதிரியே ஒருத்தர் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஏன்னா எந்த காரணத்தை கொண்டும் நான் ப்ராசஸ் தவறாத அந்த இயற்கை பசுமாடு, இயற்கை புல்லை மேய்ஞ்சி வர்றது, அந்த பசும்பால், தயிர், நெய் இதெல்லாம் வந்து மொத்தமே இயற்கையாக அந்த குறிப்பிட்ட காலம் பிரகாரம் பண்ணுறதுல அது நல்லா இருக்குதுன்னு மக்கள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நான் விற்பனையும் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கும் தேவையானதை பயன்படுத்திக்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்களா ஜீவாமிர்தம்னு ஒரு கரைச்சல் தயார் பண்ணுறேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்களா அமிர்த கரைச்சல்னு ஒரு தயார் பண்ணுறேன். அப்புறம் மூலிகை பூச்சி விரட்டின்னு 5 இலை கரைச்சல்னு ஒன்று, 21 விதமான இலைகள் இருக்குது மக்கள் பயன்பாட்டுக்குள்ளே. ஒரு அதாவது இயற்கை வழி வேளாண்மைக்கு அதில் எதையாவது ஒரு 5 புளிப்பு, தோப்பு, இனிப்பு, கசப்புன்ற மாதிரி 4 இலையை எடுத்து நல்லா இடித்து 5 கிலோ எடுத்து ஒரு 10 லிட்டர் கோமியத்தில் ஊற வைக்கிறது ஒரு முறை. ஊற வச்சும் போடலாம். அப்படி இல்லைன்னா நேரடியாக அவசரமாக இருக்குதுன்னா இடித்து அதை ஊற வச்சு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் பச்சை தண்ணியிலே கலந்து கூட விவசாயத்துக்கு பயிருக்கு அடிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மீன் அமிலம்னு தயார் பண்ணுறோம் சார். அது 1 கிலோ மீன் 1 கிலோ வெல்லம் எந்த காரணத்து கொண்டும் அதில் தண்ணியெல்லாம் கலக்கிறது கிடையாது. ஒரு 21 நாள் வச்சுருந்து அந்த அமிலத்தை எடுத்து நெல் பயிர்லேருந்து மொத்தத்துக்கும் அடிக்கிறோம். அந்த மீன் அமிலத்தினுடைய பயன் என்னன்னு சொன்னால் பார்த்திங்கன்னா, ஒன்று பூச்சி விரட்டியாகவும் பயன்படுது, நமக்கு பயிருக்கு வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்குது. அது வளர்ச்சிக்கு நல்ல ஒரு இதுவாக இருக்குது. விவசாயத்துக்கு முக்கியமான இன்னொரு இடுபொருள் எதுன்னா பூமி வளமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா மண்புழு உரன்றது வந்து இன்றைக்கி உலகம் தழுவின அளவில் ஒரு பேச்சு. அதுவும் இந்தியாவில் இருக்குது. தமிழ்நாட்டிலையும் விவசாய பெருமக்கள் வந்து இப்போ கடைப்பிடிக்கிறோம். அது பார்த்திங்கன்னா ஆட்டு சாணம், மாட்டு சாணம், கோழி சாணம், கரும்பால கழிவு, அதுக்கப்புறம் நெல் வந்து விவசாயம் இந்த அரிசி ஆலையிலேருந்து அந்த சாம்பல் அதையும் எடுத்து வந்து இப்போ வந்து முழுக்க நான் வந்து நாட்டினுடைய இது கருதி சுற்றுப்புற சூழல்,
மாசுபடக்கூடாது அப்படின்ற காரணத்தினால மண் வளம், நீர் வளம், அதுக்கப்புறம் நம்ம தயார் பண்ணுற உணவுப் பொருள்கள் வந்து விஷம் இல்லாமல் இருக்கணும்னுட்டு மொத்தத்துலேயுமே ஆர்கானிக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக பண்ணணும்னு போனதா நம்ம கூட இருக்கிறது வந்து முக்கியமான ஜீவராசி மாடு. அந்த மாடால் என்னன்னா நமக்கு தேவையான நிலத்துக்கு மண் வளம் கொடுக்கறதுக்கு சாணம், கோமியம், பஞ்சகவியம் பண்ணுறதுக்கு எடுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்களா அந்த மாட்டுக்காக கோஃபோர்னு ஒரு தீவன புல்லை போட்டிருக்கோம். அப்புறம் வேலி மசாலான்னு ஒன்று போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்களா என்கிட்ட வந்து பலவிதமான இலை தழை எது களைன்னு நினைக்கிறனோ அதெல்லாம் ஒரு 2500 லிட்டர் தண்ணி கொள்ளளவு உள்ள ஒரு சிமெண்ட் தொட்டி இருக்குது. அதுங்களில் எடுத்தாந்து போட்டு அது கூட மாட்டு கோமியம், வெல்லம், கொள்ளு மாவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோமியம் இதெல்லாம் கலந்து ஜீவாமிர்தம் மாதிரியே ஒரு உரக்கரைச்சல் தண்ணி திரவமாக தயார் பண்ணுறேன். அதை வந்து அந்த கோஃபோர் புல்லு கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் வெளியிருந்து வரவங்கெல்லாம் எங்கள் புல் இப்படி இல்லை அப்படிங்கிறாங்க. காரணம் என்னன்னா இயற்கையில் இந்த மாட்டு சாணம், கோமியம், அப்புறம் இந்த கொள்ளு மாவு, வெல்லம், இன்னும் இருக்கிற ஏக இலைகள், என்னென்ன இலை கிடைக்குதோ பச்சை இலைகள் அவ்வளையும் கொண்டு வந்து வெட்டி அதில் போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எது பண்ணாலுமே எங்கள் வீட்டுக்கு தேவையான முதல்ல வண்டை, கத்திரி, முருங்கை, இந்த மாதிரி தக்காளி, இந்த புடலை, பாகல், இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் வீட்டுக்குள்ளே எங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை, அதாவது இந்த திருந்திய நெல் சாகுபடி முறையை பற்றி பேச ஆசைப்படுகிறேன். திருந்திய நெல் சாகுபடி என்பது எல்லா விவசாயிகளுக்கும் நன்கு தெரிந்த விஷயங்கள் தான். வயது மிகவும் குறைவாக உள்ள இளைய வயது நாற்றுக்களை, 15 நாட்களில் வயதுடைய நாற்றுக்களை அகல நட்டு, ஒற்றை நாற்றாக நட்டு, காற்றோட்டம் ஏற்படுவதற்காக இடையுழவு செய்து, தண்ணீரை நீர்மறைய நீர் கட்டி வடித்து செய்யும்போது ஒரு நல்ல வாளிப்பான பயிரை பெற்று இதே திருந்திய நெல் சாகுபடியை விவசாயிகள் தற்போதைய சூழலில் மாற்றி அமைத்தும் சில முறைகளை கையாண்டு கடைபிடிக்கலாம். அதாவது இப்போ இயந்திர நடவு செய்கின்ற விவசாயிகள்லாம் வந்து இந்த இயந்திர நடவுக்கான பாய் நாற்றங்கால முறையாக இட்டு, இப்போ திருந்திய நெல் சாகுபடியில் வந்து ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ விதைன்னு சொன்னோம்னா, இதுவே பார்த்திங்கன்னா இந்த இயந்திர நடவுக்காக விடக்கூடிய பாய் நாற்றங்கால்களுக்கு அதில் உள்ள தொழில்நுட்பங்கள் சற்று மாற்றி அமையும். விதையினுடைய அளவு சற்று கூடும். அது வந்து அந்த முறையில் 2 கிலோ, இயந்திர நடவுக்காக இருக்கின்ற பாய் நாற்றங்காலுக்கு ஒரு 8லிருந்து 10 கிலோ விதை போதுமானது. இதை வந்து இந்த மாதிரி முறையில் விடப்படுகின்ற அந்த நாற்றுகளை 18 நாட்களில் வாளிப்பான நாற்றுகளை நாம் வந்து உற்பத்தி செஞ்சு கொடுத்தோம்னா விவசாயிகள் கண்டிப்பாக இந்த இயந்திரம் வைத்து நடும்பொழுது அதிக நாற்றுகளை, ஒரு குத்துக்கு அதிக நாற்றுகளை வைக்காமல் நாற்று பட்டை தட்டி இருக்கும்பொழுது கண்டிப்பாக அது 2-3ஆக குறைய வாய்ப்பு இருக்கிறது. இதே இயந்திர நடு முறையில் வரிசையில் நட்டுவிட்டு இடையுழவு செய்வதற்கான சாத்தியக்கூறுகளும் இதில் இருக்குது. தண்ணீரை வடித்து கட்டுவது ஒரு பொதுவான பரிந்துரை. அது விவசாயிகள் பள்ளக்கால் பகுதிகளில் செய்ய முடியாவிட்டாலும் குறுவை பட்டத்தில் வந்து இந்த திருந்திய நெல் சாகுபடியை சிறப்பாக செய்வதற்கான மழை வந்து அந்த அளவுக்கு அதிகமாக பெய்யாது. நம்மளுடைய நீர் பராமரிப்பு ஒரு துல்லியமாக ஓரளவுக்கு செய்யக்கூடிய காலகட்டம் அது. அதனால் தண்ணீரை வடித்து கட்ட வேண்டியது ஒரு பொதுவான பரிந்துரை. ஆனால் இடையுழவு செய்வதற்கான ஒரு சூழல் இந்த திருந்திய நெல் சாகுபடி போலவே இந்த இயந்திர நெல் சாகுபடியிலையும் இருக்கிறது. இது போன்று விவசாயிகள் திருந்திய நெல் சாகுபடி முறையை செய்ய முடியாத